பொன்னூஸ் வேளாண்மை ஆராய்ச்சி மையம் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரி இணைந்து நடத்தும் வேளாண்மை கண்காட்சி. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகேயுள்ள சித்திரம்பட்டி ஏலாரமண்ணை செல்லும் சாலையில் மடத்துப்பட்டி என்னும் குக்கிராமத்தில் இருக்கும் தற்போது இந்த வேளாண்மை ஆராய்ச்சி மையம் மற்றும் கல்லூரியின் விவசாய பண்ணை தான் தற்போது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். சித்திரம்பட்டி ஏலாரமண்ணை இந்த பண்ணையை பற்றி மேலும் மடத்துப்பட்டி என்னும் சில தகவல்கள் அமைந்துள்ள நாம் இந்த வீடியோவில் பார்ப்போம். பொன்னூஸ் வேளாண்மை மற்றும் ஆராய்ச்சி கல்லூரி இதன் நிறுவனர் உயர் திரு பொன்னுச்சாமி அவர்களின் வேளாண்மை பண்ணை தான் நேர்காணலையும் நாம் இந்த வீடியோவில் பண்ணையில் காண இருக்கிறோம். வேளாண்மைக்கான சிறப்பு கண்காட்சி நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த கண்காட்சியில் வீடியோவிற்கு செல்லலாம். தமிழ்நாட்டிலிருந்து மேலும் இது போன்ற வீடியோக்கள் மற்றும் தகவல்கள் மாவட்டங்களிலிருந்து உங்களுக்கு தெரிய விரும்பினால் கலந்து கொண்டுள்ளனர். முதி MDMK என்னும் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உதவுமாறு கேட்டுக்கொள்கிறேன். குரியங்குளம் ஒன்றிய குழு தலைவர் திருமதி விஜயலட்சுமி கனகராஜ் அவர்களும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்தார்கள். முகி MDMK சப்ஸ்கிரைப் செய்து உதவுங்கள். நைனா கூட வந்தாரு, நீங்க வந்து எப்படி முன்னாடி வந்துச்சியா? எல்லாரும் கொஞ்சம் வாங்க. உங்களுக்கு என்ன விளக்கங்கள் தரப்படுது, கொஞ்சம் வாங்க எல்லாரும். இவங்க வந்து ஒசூர்லேருந்து வந்திருக்காங்க. இவங்க தான் கேப்சரும் நிறையா அங்கே விவசாயம் பண்ணுறது இவங்க தான். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம இப்போ 1 ரோ வச்சுருக்குறோம். அவங்க 2 ட்ரிப்பு லைனை இழுத்து 2 செடி வச்சுக்கிட்டு போகிறாங்க. 2 செடின்னா 1 ஏக்கருக்கு 11,000 செடிக்கு மேலேயே விழுவும். ஒரு 13,000 ஒரு செடியினுடைய விலை 10 ரூபா. நமக்கு இங்கே டிரான்ஸ்போர்ட்டோட வந்து சேர்ந்தோம்னா 10 ரூபா ஆகுது. அப்போ 1,30,000 ரூபா வெறும் செடிக்கு மாத்திரம் கொடுக்குறாங்க. இதை நம்மளால் என்ன பண்ண முடியுங்கிறதுக்கு இங்கே எல்லாமே நடக்கிறது எல்லாமே ரிசர்ச் தான். அது யாரையும் நம்ம குறை சொல்கிறதுக்கு இல்லை. அவங்க அந்த மாதிரி பண்ணாங்க, நான் இந்த மாதிரி பண்ணேன், நான் கட்டிக்காரன் அவன் கட்டிக்காரங்கிற பேச்சு இங்கே இடமே இல்லை. இங்கே நம்ம செஞ்சு பார்த்துக்கிட்டு எது நல்லா வருதோ அதை சொல்லுவோங்கிறது தான் இங்கே நம்ம பண்ணியிருக்கோம். இப்போ நாங்கள் சிங்கிள் லைன் தான் வச்சுருக்கோம். அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, 2 செடி வச்சுட்டு 1 செடிக்கு 2 கொப்பை மேலே தூக்கி விடுறாங்க. நாங்கள் 1 செடியை வச்சுக்கிட்டு 4 கொப்பை மேலே தூக்கி விடுவோங்கிறது முடிவு பண்ணி வச்சுருக்கோம். அவங்களுக்கு எத்தனை டன் வருது, நமக்கு எத்தனை டன் வருதுங்கிறத நம்ம திருப்பி முடிவு பண்ணுவோம். 2வது தடவை வந்து இது பாலி ஹவுஸ் போட்டோம்னா பாலி ஹவுஸில் நல்லா வருதா, ஷேட் ஹவுஸில் நல்லா வருதாங்கிறது பார்க்குறது. அவங்க ஆல்ரெடியாகவே பார்த்துட்டாங்க. அவங்க ஷேட் ஹவுஸ் போடுறது வந்து கம்மியான உயரத்தில் போடுவாங்க. நான் எப்போத்துலேருந்தே கம்மியான உயரத்தில் வேண்டாம், சூரியனுடைய அந்த வெப்பம் நேரடியாகவே செடிகளுக்கு தாக்கும், உயரமாக தான் போடணுங்கிறதுனால நம்ம உயரமாக போட்டிருக்கோம். இப்போ இந்த இதுவும் பார்த்துட்டீங்க, அந்த இதையும் பார்ப்போம். ஏன்னு கேட்டீங்கன்னு சொன்னால் நமக்கு ஒரு 15,000 சொல்கிறேன். சரி, நான் 11,000 கணக்கு வச்சுருக்கிறேன்.
11,000 செடின்னா 5,000 செடி போக 6,000 செடி மிஞ்சி போச்சு. 60,000 ரூபா இதிலே மிஞ்சி போகணுன்ட்டு இவங்க நல்லா முன்னாடி இருந்து பண்ணி ஒரு தைரியம் வந்திருக்குது. எவ்வளோ வேணுமோ செலவு பண்ணிக்கிடுவான். நம்ம ஆளு இங்கே இருக்கிறவன் 350 ரூபாய்க்கு 250 ரூபாய்க்கு மருந்து எங்கேயாவது கிடைக்கிது, அதை வாங்கி அடிச்சுக்கிடுவோம்னு எண்ணத்தில் இருக்கிறவங்க. இவங்களுக்கு தக்கன நம்ம பண்ணிக்கிட்டு அவங்க வழிக்கு கொண்டு வரணுங்கிறதுக்கு தான் இங்கே வச்சுருக்கோம். இது வந்து பாலி ஹவுஸ் போடுறதுக்கு வந்து ரேட்டு ஜாஸ்தி. எவ்வளோ ஆகும் சார்? ஒரு ஏக்கருக்கு ஒரு 36 ஆகிடும். ஆமாம், 36 லட்சம் சப்சிடி. இப்போ இல்லை சார், சப்சிடி இப்போ இல்லை. 36 லட்சம் ரூபா இது போடுறதுக்கு ஆகுது. நம்ம இவங்க ஒரு ஏக்கருக்கு 36 லட்சம், 44,000 ஸ்கொயர் மீட்டர், 4,000 ஸ்கொயர் மீட்டரு. 43,560 சதுரடி. கரெக்டு. இது போடுறதுக்கு அவ்வளோ 30 லட்சம் ஆகுங்கிறாங்க. 36 லட்சம். தமிழ்நாட்டுக்கு இவரும் தமிழ்நாடு தான் இருந்தாலும் கூட அவங்க முன்கூட்டியே போட்டு அவங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டதுனால அவன் தைரியமாக போடணும். புதுசாக நம்ம ஆளுக்கு புதுசாக போடணும்னு சொன்னோம்னா இவ்வளோ ரூபாயா டிஏபி யூரியா எடுத்து போடுறதுக்கு காசு இல்லாமல் இருக்கிறப்ப இவ்வளோ ரூபாய் எங்கே செலவு பண்ண போகிறேன்? இதில் நம்ம என்னமும் கம்மி பண்ண முடியுமா? விவசாயிகளுக்கு என்னமோ சொல்ல முடியுமா? நம்ம தென்கோடியில் இருக்கிற விவசாயி கூடமும் நல்லா வரணும். எங்களுடைய கோரிக்கையெல்லாம் இப்போ நீங்கள் உங்களுக்கு இத்தனை பேரையும் கூப்பிட்டதுக்கு நீங்கள் எங்கெங்கே இருந்து வந்திருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். ஆனால் எங்களுடைய எண்ணமெல்லாம் என்னன்னு தெரியுமா, விவசாயம் நல்லா வரணும். அந்த ஒரே வரலன்னு வச்சுக்கோங்க, அவங்ககிட்ட சரண்டர் ஆகிட்டு அப்போ உங்கள் வழியே நாங்கள் வந்துடுறோம்னு போயிட வேண்டியதுதான். இல்லை சார், நீங்கள் தான் நாங்கங்கிறது இப்போ முடிவு பண்ண வேண்டாம், பின்னாடி முடிவு பண்ணுவோம். இல்லை உங்களுக்கு தெரியுங்கள்ல, நீங்கள் போட்டதுக்கும் இப்போ ஒரு நல்ல செட்டிங் இருக்குது. ஏன்னா இது வந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸாக வச்சுருக்காங்க. நம்மளது வந்து காற்றோட்டம் இருக்கு. இல்லை காத்தோட்டம்ங்கிறது இல்லை, அது சயின்ஸ். நீ உடனே காத்தோட்டம் சரி, இப்படி ஏதாவது ஒன்று குறுக்கு மறுக்கு பேசினா தான் நம்மளுக்கு ஒரு விஷயம் வரும். ஏன்னா எதுக்கு அந்த செடி வளருது? இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, இவங்க தோட்டத்துக்கெல்லாம் போனோம்னா என் கையெடுப்புக்கு மேலே போயிடும். அங்கே ஒருத்தர் ஒரு டாக்டரு அந்த இதை தொட்டுருச்சு, ஏனியை போட்டு காயப்படுங்கிறாங்க, ஏனியை போட்டு மருந்து அடிக்கிறாங்க. இது தேவையில்லாது. கீழே காய் வந்துருச்சுன்னா செடி வளராது. கீழே காய் வந்துருச்சுன்னா செடி வளராது. அதுக்கு நம்ம 4 விட்டுருக்கோம். 4 விட்டு இப்போ இவங்க வந்தோடனே எனக்கு அதான் ஒரு உதவின்னு சொல்கிறாங்க, இலையெல்லாம் எடுத்துடணும். அவங்க என்ன மேல்நாட்டில் என்ன பண்ணிட்டாங்கன்னா அதே வழியில் இவர்களுக்கு சொல்லி கொடுத்துட்டாங்க. அவங்க மேலே தப்பு கிடையாது. ஏன்னா இவர் டைரெக்டாக ஒன்றும் பண்ணலை. இல்லை, நம்ம யூடியூப்பில் பார்க்குறப்போ அவ்வளோ உயரத்துக்கு காயாக தொங்கும். ஒரு இலையும் இல்லாமல் கட் பண்ணிடுவாங்க. அது ஒரு பெரிய மோசம். எப்போவுமே எதையுமே நம்ம வழிக்கு அதை கொண்டு வரப்படாது. அது வழிக்கு நம்ம போனோம்னா நமக்கு அது நல்லா கொடுக்கும். இலையை கட் பண்ணுறப்ப என்ன ஆகும்னா உணவு உற்பத்தி பண்ணுறது ஒளிச்சேர்க்கை. அதாவது ஒளிச்சேர்க்கைங்கிறது ஒளிச்சேர்க்கை வெயில் அடிக்கணும். வெயில் அடித்து இலை மேலே விழுந்து இது போய் உணவு உற்பத்தி பண்ணி நிறைய கொண்டு வரும். இலை இல்லைன்னு சொன்னால் ரொம்ப கஷ்டம். இவங்க என்ன பண்ணுவோம், கொண வரைக்கும் இலையை கட் பண்ணிக்கிட்டு தான் போகிறாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் வந்து வெறும் தண்டு மாத்திரம் தான் தெரியும். மேலே கொஞ்சம் தூரம் இலை இருக்கும், அப்புறம் காய் இருக்கும். இங்கே நம்ம அப்படி கிடையாது. முதல்ல இருந்தேமோ அதாவது ஊற்றுக்கிடுவோம். இப்போ நான் அந்த காலத்தில் நல்லா கண்டங்கரைன்னு முடியை வச்சுக்கிட்டு இவ்வளோ தண்டியில் இருந்தேன். வயசாகி போச்சு, அது பாட்டில் வெள்ளையாகி போச்சு. அது மாதிரி அது செடியும் அதான் ஊற்றுக்கிடுற இலையத்தான் நம்ம எடுத்துக்கிடணுமே தவிர பச்சையாக இருக்கிற இலையை வெட்டப்படாதுங்கிறது எங்களுடைய குறிக்கோள். அதுதான் இங்கே நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். 2வது தடவை நம்மளாம் என்ன பண்ணுறாங்க, களைகளை வெட்டணும்னு சொன்னோம்னா, இல்லை மருந்து அடிக்கணும்னா எவனையாவது ஒருத்தனை பிடிக்கணும், அவனுக்கு 800 ரூபா 1000 ரூபா அந்த மாதிரி கொடுத்துடணும். இங்கே என்ன பண்ணுறோம்னா உரங்கிறம் போடுறதுக்கு எல்லாமே இங்கேருந்தே நம்ம எல்லாருமே கொடுத்துட்றோம். இதுக்கு முன்னாடி இருக்குது, இருந்தாலும் கூட செயற்கை உரத்தை கூட இதில் கொடுக்கலாம். சாலபில் ஃபெர்டிலைசர் இவங்க கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம இங்கே என்ன பண்ணியிருக்கோம், நம்ம பின்னாக்கு நம்ம ஃபேக்ட்ரியில் ஏதாவது அதாவது எடுத்ததுக்கு அப்புறம் மிச்சம் இருக்கோ அதையெல்லாம் உரமாக்கி இங்கே இப்போ நனைய போட்டு வச்சுருக்கோம். இது வேணுமானா நீங்கள் மோட்டர் போட்டு ஏற்றணுமானா இன்றைக்கே பார்த்துக்கலாம். நீங்கள் எண்ணெயும் கூட இது வழி தான் ஏறுது. நம்ம இன்னும் ஒரு பெரிய விஷயம் என்னன்னு சொன்னோம்னா, இது
யாரை சொன்னாலும் ஒத்துக்கிடவும் மாட்டாங்க. ஏன் நம்ம சொல்லிக்கிட்டு அவங்ககிட்ட பேச்சு வாங்கணுமென்ட்டு நாங்களும் பெருசாக பண்ணிக்கிறது கிடையாது. நாங்கள் எங்கள் வேலையை நாங்கள் பார்த்துக்கிட்டு போகிறோம், அவ்வளோதான். என்ன தான் இங்கே நமக்கு மொத்தத்துக்கு உரமே என்ன தான். கடலை எண்ணெய் நம்மக்கிட்ட தான் இருக்குது, தேங்காய் எண்ணெய் நம்மக்கிட்ட தான் இருக்குது, எள்ளு எண்ணெய் நம்மக்கிட்ட தான் இருக்குது, எல்லா எண்ணெயும் நம்மக்கிட்ட தான் இருக்குது. நாங்கள் இது எதுக்கு செய்கிறோம்னு சொன்னால் காலப்போக்கில் எப்படி வச்சுருக்கானா கடவுள் நமக்கு தெரியாது. போகிறதுக்குள்ளே காலப்போக்கில் இவன் தோட்டத்திலே ஏதாவது என்ன வெள்ளாமை வைக்க போகிறானோ அந்த வெள்ளாமையை கொஞ்சோண்டு வச்சுக்கிட வேண்டியது. அதிலே எடுத்துக்கிட்டு நம்ம சொல்கிற பிரகாரம் செஞ்சுக்கிட்டாங்கன்னு சொன்னோம்னா அதுதான் வரும். ஒருத்தங்கிட்ட போய் கையேஞ்சிக்கிட்டு இருக்கக்கூடாதுங்கிறது தான் எங்களுடைய கொள்கையும். விவசாயி மற்றவனுக்கு கொடுக்கறது தான். இவன் கை தான் மேலே இருக்கணும், வாங்கிக்கிட்டுறவங்க கீழே இருக்கணும். எல்லாரும் வாங்கிக்கிட்டுறவங்க தான், நம்ம தான் கொடுக்குறவங்க. அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, உங்கள் நிலத்திலே நீங்களே பயிர் பண்ணிக்கிடணும், அதையே உரமாக்கிடணும், அதவே பூச்சி மருந்து ஆக்கிடணுங்கிறது தான் எங்களுடைய கொள்கை. நாங்கள் பண்ணுறதெல்லாம் பூச்சி மருந்தெல்லாம் செயற்கை முறையில் உள்ளது தான், ஒன்றும் ரசாயனம் கிடையவே கிடையாது. இது ஒரு பெரிய மகத்தான சாதனை. இது எப்படி அதான் சரி மகாபாரதத்தில் சொன்னாலும் கூட கஷ்டப்படுறப்ப கிருஷ்ண பரமாத்மா வந்து காப்பாற்று வரேன்னு சொன்னாங்கல்ல. நம்ம கிருஷ்ண பரமாத்மாலாம் ஒன்றும் கிடையாது. இருந்தாலும் கூட கடவுள் நமக்கு ஒரு மைண்டை கொடுத்து சரி இப்படி செஞ்சுக்கோன்னு அவன் சொல்லியிருப்பான் போல் இருக்கு. அதனால நம்ம அந்த மாதிரி பண்ணிக்கிட்டு போகிறோம். இங்கே எல்லாமே இயற்கையில் தான், ஒரு கெமிக்கலும் கிடையாது. இப்போ இது இவ்வளோ தூரம் வருதுன்னு சொன்னால் இவங்களுக்கு கூட நாங்கள் கெமிக்கல் தான் கொடுக்குறோம். ஆமாம் சார், நல்லதா இருக்குது நம்மளும். நல்லா தான் இருக்கு, ஆனால் கெமிக்கல் ஃபுல்லாக அடிப்பாங்க. நாங்களும் கெமிக்கல் பண்ணுறோம், இல்லைன்னு சொல்லலை. நம்மளால் சரி இவங்ககிட்ட கொடுத்து நான் ஆர்கானிக் கொடுத்து இவர் வெள்ளாம் போச்சுன்னு வச்சுக்கோங்க, என்ன சார் அப்படியம்மா எதுக்கு வந்தது இது நம்ம தோட்டம். நீங்கள் உங்கள் பாணியில் இருங்க, நாம் நம்ம பாணியில் இல்லை போனால் ஏன் இதுவும் போகும், இவன் போகாதுல்ல. நம்மளால் மற்றவன் இல்லை, நம்மளது நல்லதா இருக்கு. நம்ம சார் வந்திருக்காங்க நிறைய வாட்டி, சார் தான் அடித்தோம், நல்லதாக இருக்குது. சொல்கிறேன். பட் எங்களுக்கும் அங்கே டெம்பரேச்சர் பார்க்கணும், அதுக்கு தான் நாம் பார்த்துட்டு இருக்கோம்ல. நம்மளது வந்து என்ன கொஞ்சம் உங்களுக்கு கூலிங் இருக்கும், கூலிங் இருக்குது. கூலிங்க்கு நம்மளும் பண்ணிக்கிடுவோம். நாங்கள் இப்போ அங்கே ஏர் கூலர் வச்சுருக்கோம்ல, அந்த ஏர் கூலர் இங்கே போய். ஆனால் இன்னும் எதுவும் முடிவு ஆகலை. நான் என்ன சொல்கிறேன்னு, நம்ம வெள்ளாமை வைக்கிறது கடைசி முடிவு ஆனால் தான் இந்த வருஷம் நம்ம என்னென்ன பண்ணோம், என்னென்ன தப்பு நடந்திருக்கு, அந்த தப்பை எப்போ சரி பண்ணிக்கிறதுங்கிறது பண்ண முடியுமோ தவிர இப்போ ஒன்றும் நம்ம சொல்கிறதுக்கு இல்லை. செடி இருக்குது, அவ்வளோதான், பார்த்துக்கிட்டு போவோம். இங்கே இப்போ உங்களுக்கு என்ன காமிச்சிடுங்க, என்னையும் அதை காமி. இன்னும் வேணும்னா இதில் வந்து கொஞ்சம் அதிகமாக தண்ணி வேணும். அதுக்கு தண்ணி ரொம்ப கம்மி. ஏன்னா ஆவி ஆகாது, வெளியே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்காது. இது வெயில் விழுகுது, வெயில் விழுகிறப்போ கொஞ்சம் தண்ணி ஆவி ஆகும். இது டெய்லி போடுவாங்களா சொட்டு நீரில்? இல்லை 2 நாளைக்கு ஒரு தடவை 3 நாளைக்கு ஒரு தடவை தான் போடுவாங்க. அதோட இதில் இலை கொஞ்சம் அகலமாக இது வந்து மார்க்கெட்டில் இருக்குது, காய் பெருசாக இருக்குது, செடி வளர்ந்துருச்சு எல்லாமே. இப்போ நாங்கள் என்னத்துக்கு எதுக்கு இதை செய்கிறோம்னு சொன்னோம்னா அது நிறைய செலவு, விவசாயினால பண்ண முடியாது. இது கம்மியான செலவில் பண்ணிக்கிடலாம். இதில் என்ன ஈல்டு வருதுன்னு பார்க்கணும். இது ஆள் நல்லா இருந்தால் வேலை செய்ய மாட்டாங்க. இல்லை அது ஒன்று. இந்த பூ நிற்கிறதுக்கு ஏதாவது அடிக்கிறீங்களா? சரி, அதெல்லாம் நம்ம அங்கே பேசுவோம். இங்கே எல்லாம் பேசிட்டோம்னா இங்கேயே சரியாக போகும். திருப்பி அங்கே போய் நம்ம நீங்கள் உங்கள் டவுட்டை நாங்கள் கிளியர் பண்ண முடியாது. பார்த்துக்குங்க, ஓவராலாக பாருங்கள், பார்த்துக்கிட்டு அங்கே அப்போ வந்து கேளுங்க. கேள்வி பதில் அங்கே தான். சார் இது மார்க்கெட்டில் ப்ரைஸ் எவ்வளோ போகுதுங்க? இது 150 ரூபா கிலோ. ஆமாம், எங்கள் தலைவருக்கு தான் சொல்லணும். இந்த இருக்கு 90 ரூபாய்க்கு வாங்க முடியாது. ஆனால் நம்ம கெமிக்கல் எடுக்கிறதுக்கு, நம்ம சாறு மருந்து எடுக்கிறதுக்கு இப்போ இங்க சிட்டிங் இருக்கு. அந்த 2 இன்ச்சில் உட்காரும் சாரு. பொன்னுசாமி மருந்து அடிச்சா இந்த சிட்டிங் இருக்கு பாருங்க, 2 இன்ச்சுக்கு அப்படியே உட்காரும். ஆனா கெமிக்கல்ல உட்காராது. கெமிக்கல் மருந்தே கிடையாது, கிடையாது, இயற்கை மருந்தோட சரி. ஆமா, நம்ம கெமிக்கல் அடிச்சா கூட இவ்வளோ உட்காருது. நீங்க பாருங்க, 2 இன்ச்சுக்கு அப்படியே உட்காரும் காய். இது வந்து ஒரு 3 இன்ச்சுக்கு மேலே கீழே இறங்கி உட்காந்துருக்குது. அதாவது அதில் வந்து பாருங்க, ஒரு ஸ்டெம்முக்கு 1 2 வெயிலுக்காக அது மேலே எந்திரிச்சு. இது நல்லா வெயில் அடிக்கிறதுனால கணுப்பு. சார் இது வெயிட் கிடைக்குங்களா? அது கிடைக்கும். 250 வெயிட் ஒரு காய் 250 கிராம் லாஸ்ட் வரைக்கும் அப்படியே இருக்கும்.
இல்லை அந்த அளவுக்கு மார்க்கெட்டில் ப்ரைஸ் வந்து வாங்கி சாப்பிட்றதுக்கு மக்கள் நம்ம சாப்பிட முடியாது, சாப்பிட்றவங்க சாப்பிட்றாங்க. சிட்டியில் வாங்கி சாப்பிடுவாங்க. விவசாயிகள் சாப்பிட கால்சியம் டாக்டருக்கு பேச்சு எல்லாம் ஓடுது அதோட டாக்டர் கூட இல்ல. அமெரிக்காக்காரன் யூடியூப்ல ஒண்ணு போட்டோம்னா உடனே அமெரிக்காவுக்கு வெயிலும் வரும், காற்று அடிக்கும், பனி விழுவும், மழையும் பெய்யும். அதில் மழை பெய்யாது, பனி விழுகாது, காற்றடிக்காது, ஒன்றும் ஏது. வீட்டுக்குள்ளே போட்டு கூட்டின மாதிரி அது நல்லா வருதா இது நல்லா வருதான்னு பார்த்துட்டு தான் நம்ம முடிவு பண்ணணும்னு நாங்கள் பண்ணியிருக்கோம். இப்போ எங்கள் நண்பர்கள்லாம் இங்கேருந்து வந்திருக்காங்கல்ல, அவங்க எல்லாம் சைடு நெட்டு இந்த உயரத்துக்கு தான் இருக்குது. ரொம்ப இவன் ஒரு அடி கொஞ்சம் உயரமாக இருக்கும். அது தலைக்கு மேலே. ஆமாம், அது என்னன்னா வெயில் தாக்கம் இமீடியட்டாக செடி மேலே படும். நாங்கள் முதல்ல அவங்களுக்கு சொல்லிகிட்டே இருக்கோம், இல்லை நீங்கள் உயரமாக போடுங்கடா உயரமாக போடுங்கடான்னு. அவங்களுக்கு எது பழக்கமாக இருக்கோ அதுதான் போட்டுக்கிட்டு போகிறாங்க. இங்கே நம்ம உயரமாக தூக்கி போட்டிருக்கோம். இது எத்தனை அடி? 11 அடியோ 15 அடியோ இருக்குது. எல்லாம் ஒரே வயசு, ஒரே நாள், ஒரே உரம், எல்லாம் ஒன்று தான். வளர்ச்சி இது கொஞ்சம் அதிகமாக இருக்குங்கண்ணா. இதில் வெயில் கிடைக்குது, அதில் இல்லை. வெயில் எது இருந்தாலும் சரி, பூக்கிற செடிகளுக்கு வெயில் வேணும், இருந்தால் தான் காய் நிற்கும். இல்லைன்னு சொன்னால் காய் நிற்காது. இதில் இன்னொரு பெரிய விஷயம், இது போயிடுச்சு, இது மருந்து நிறைய பட்டது. இதோட இன்னொரு விஷயம், நாங்கள் என்ன பண்ணணும்னா இந்த அது வரைக்கும் நர்சரி ரெக்கமெண்ட்டு வச்சுருக்குறோம். இந்த கருப்பு போட்டுக்கும் போது கருப்பு சைடு நெட்டு நர்சரிக்காக வச்சோம். இந்த இடம் அந்த அது வரைக்கும் மாத்திரம் இது கொஞ்சம் ஒரு மாதிரியா இருக்கும். அந்த வெயில் விழுந்த இடம் எல்லாம் ரொம்ப சூப்பரா இருக்கு. சரி சரி சரி, ஓகே. எல்லாமே ரிசர்ச் தான், நல்லா புரிஞ்சுக்குங்க. என்ன இங்கே சுருட்டு இருக்குது அங்கே சுருட்டு இல்லையா அந்த பேச்சே இல்லை. இது வெயில் சரியா கிடைக்காதனால இந்த சுருட்டை 1-2 விழுகுது. அதுக்கு அந்த பக்கம் போய் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இருக்காது. இது இந்த நெட்டில் சொல்லுவாங்களே எவ்வளோ பர்சன்ட்? 50% இருக்கணும். இது 35%. 35%. அந்த பக்கம் இருக்குதுங்க எல்லாமே 35 தான். இது பிளாக் ஒயிட்டு, அது ஒன்லி ஒயிட்டு. 35% சூரிய ஒளி உள்ள வரும். போடுற மாதிரி போட்டால் எப்படி வருதுன்னு பார்க்குறதுக்காக இதை போட்டிருக்கோம். இது கத்திரி. அப்படி போயிடும், அப்படியே போடுங்க, அப்படியே போடுங்க, அப்படி போய் அப்படியே பார்த்துக்கலாம். வேற பார்ப்போம். காய்ப்புடு இல்லாமல் தானே இருக்கு, நல்லா நெருக்கமாக வைக்கல. தமிழ்நாட்டில் வைக்க மாதிரி 2 அடிக்கு 1 அடிக்கெல்லாம் நம்ம கட்சியாக சொல்லப்படாத பெருசாக வந்துடும். அந்த மாதிரி நெருக்கமாக விட்டு உங்களுக்கு மகசூல் வரல. இது இப்போதைக்கு இந்த பொசிஷனுக்கு மாத்திரம் நாங்கள் ரொம்ப சின்ன செடியை பார்த்து எடுப்போம். ஏன்னா அந்த செடி எடுத்த செடி கூட அங்கே இருக்குது, பார்த்துக்கலாம். நீங்கள் நல்லா வெடிச்ச செடியை பார்த்து எடுப்பாங்க நீங்கள் நினைக்க. தற்போது நாம் பார்த்து கொண்டிருப்பது தோரன் பருப்பு, தோரை. மக்கள் அதிகம் பயன்படுத்தும் பருப்பு. Thank you.